செல்வங்களே! சென்ற வகுப்பில் தனிம அட்டவணை பற்றி அறிந்து கொண்டோம். இன்று உலோகம், உலோகம் அல்லாத மற்றும் மெட்டலாய்டு பற்றி கற்றுக்கொள்வோம். இதை தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடப்பகுதியை ஒருமுறை பார்க்கலாம். மோஸ்லி கண்டுபிடித்த தனிமத்தின் அடிப்படை பண்புகளான அணு எண்ணை அதிகரிக்கும் வரிசையில் தனிமங்கள் அமைக்கப்பட்டால் அணு நிறை அதிகரிப்பதின் அடிப்படையில் தனிமங்களின் அமைப்பில் உள்ள முரண்பாடுகள் அகற்றப்படலாம். நவீன தனிம அட்டவணையில் உள்ள கூறுகள் குழுக்கள் எனப்படும் 18 செங்குத்து நெடுவரிசைகளிலும் தனிமங்கள் எனப்படும் 7 கிடைமட்ட வரிசைகளிலும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட தனிமங்கள் அணு அளவு மற்றும் அயனியாக்கும் ஆற்றல் உள்ளிட்ட பண்புகளின் தனிமங்கள் காட்டுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். உலோகம், உலோகம் அல்லாதது, மெட்டலாய்டு, அலாய். முக்கிய வார்த்தைகள்: இணக்கமான, டக்டைல், ஆலிசன், அரிய வாயு, ஆல்காலி மெண்டல் அல்லது கார அமிலம், கார எர்த் உலோகம். அமர்வை தொடங்குவதற்கு முன் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். உலோகங்கள் பொதுவாக கடினமானவை, பளபளப்பானவை, இணக்கமானவை, அதாவது ஒரு தாளாக உருவாக்கலாம். உருகும் மற்றும் நீர்த்து போகும், அதாவது கம்பியில் வரையப்படலாம். நல்ல மின் மற்றும் வெப்ப கடத்து திறனுடன் இருக்கும். பாதரசத்தை தவிர பெரும்பாலான உலோகங்கள் அறை வெப்பநிலையில் திடப்பொருளாக இருக்கின்றன. உலோகங்கள் தனிம அட்டவணையில் பெரிய பகுதியை ஆக்கிரமித்து பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. கார உலோகங்கள் எடுத்துக்காட்டாக லித்தியம் முதல் பாரன்சியம், அதாவது மேலிருந்து கீழாக. கார எர்த் உலோகங்கள் எடுத்துக்காட்டாக பெரிலியம் முதல் ரேடியம், அதாவது மேலிருந்து கீழாக. மாற்றம் உலோகங்கள் குழு 3 முதல் 12 வரை. பி பிளாக் உலோகங்கள் எடுத்துக்காட்டாக அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட் மற்றும் பிஸ்மத். உலோகம் அல்லாதது கடினத்தன்மை, பளபளப்பானது, இணக்கமானது, பொருத்தமானது மற்றும் நீர்த்து போகும் தன்மை போன்ற பண்புகள் இல்லாத ஒரு தனிமம் ஆகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உலோகம் அல்லாத ஒரு உறுப்பு என்பது உலோகத்தின் பண்புகளை கொண்டிருக்கவில்லை.
அனைத்து உலோகங்களும் அல்லாதவை பி பிளாக்கில் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர், செலினியம், ஆலசன் அதாவது புளோரின், குளோரின், புரோமின் மற்றும் அயோடின். மற்றும் மந்த வாயுக்கள் ஹீலியம் முதல் ரேடான் வரை. உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாத இரண்டின் பண்புகளை கொண்ட தனிமங்கள் மெட்டலாய்டுகள் எனப்படும். அதாவது போரான், ஆர்சனிக். கிமு 3500-இல் மக்கள் வெண்கலம் என்ற கலவையை பயன்படுத்தினர். அலாய் தயாரிக்கும் யோசனை மிகவும் பழமையானது. இன்று பயன்படுத்தப்படும் உலோகப் பொருட்களில் பெரும்பாலானவை உலோக கலவைகள் ஆகும். உலோக கலவைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவைகளாகும் மற்றும் உருகிய உலோகங்களை முழுமையாக கலப்பதன் மூலம் உருவாகின்றன. உலோக கலவைகளை உருவாக்குவதற்கு அரிதாக உலோகங்கள் அல்லாத உலோகங்களும் கலக்கப்படுகின்றன. கலப்பு உலோகப் பொருட்களை தயாரிக்கிறது என்பது பொதுவாக கண்டறியப்படுகிறது. அது தயாரிக்கப்பட்ட அசல் தூய உலோகங்களை காட்டிலும் அதிக பயனுள்ள பண்புகளை கொண்டுள்ளது. உதாரணமாக, அலாய் பித்தளை, தாமிரம் மற்றும் துத்தநாகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. உலோக கலவைகள் துருப்பிடிக்காத அல்லது மிக குறைந்த அளவிற்கு அரிப்பு ஏற்படாது. அவை தூய உலோகங்களை விட கடினமானவை மற்றும் வலிமையானவை. அதாவது உதாரணமாக தங்கம் தாமிரத்துடன் கலக்கப்படுகிறது மற்றும் அது தூய தங்கத்தை விட கடினமானது. அவை தூய உலோகங்களை விட குறைவான கடத்தும் திறன் கொண்டவை. அதாவது உதாரணமாக செம்பு வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் நல்ல கடத்தியாகும். அதே சமயம் பித்தளை மற்றும் வெண்கலம் நல்ல கடத்திகள் அல்ல. சில உலோக கலவைகள் தூய உலோகங்களை காட்டிலும் குறைவான உருக்கும் புள்ளிகளை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சாலிடர் என்பது ஈயம் மற்றும் தகரத்தின் கலவையாகும். இது ஒவ்வொரு உலோகத்தையும் விட குறைந்த உருக்கும் புள்ளியை கொண்டுள்ளது. பாதரசத்துடன் உலோகம் கலக்கும்போது அது இரசக்கலவை எனப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பித்தளை மற்றும் வெண்கலம் நல்ல கடத்திகள் அல்ல. உலோக கலவைகள் துருப்பிடிக்காத அல்லது மிக குறைந்த அளவிற்கு அரிப்பு ஏற்படுத்தாது. பெரும்பாலான உலோகங்கள் அறை வெப்பநிலையில் திடப்பொருள் ஆகும். உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாத இரண்டின் பண்புகளை கொண்ட தனிமங்கள் மெட்டலாய்டுகள் எனப்படும். மாற்றம் உலோகங்கள் குழுக்கள் 3 முதல் 12 வரை உள்ளன. உலோக கலவைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவைகளாகும்.